நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. அதில் இப்போது நேற்று செமிஃபைனல்ஸில் அர்ஜென்டினாவும் இங்கிலாண்டும் விளையாண்டாங்க. அதில் அர்ஜென்டினா வின் பண்ணாங்க. இதை சுற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு 4 விஷயங்கள் 4 வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் ஒரு லைட் ஹார்ட்டடாக. ஏன்னா ரொம்ப சமூக வலைதளத்தில் அவ்வளோ பயங்கர வைரலானது. ஸோ அதான் இந்த வீடியோ இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கு அர்ஜென்டினாவுடைய கேப்டன், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லலாட்டி மெஸ்ஸி அவர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்சிலோனா டீமில் விளையாண்டு இருக்கும்போது அந்த பார்சிலோனா டீமோடைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சேரிட்டி கேலண்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிளேயர்ஸும் ஒரு பிளேயரும் ஒரு குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி ஒரு செஷன் ஒன்று எடுத்து அதோட ஃபோட்டோஸை வந்து கேலண்டரில் ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த ஈவெண்ட்டோட பிளான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு நிறைய குழந்தைங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிளேயர் கூடயும் எந்த குழந்தைய வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலுக்கல் முறையில் எடுக்கிறாங்க. அப்படி மெஸ்ஸி கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தையோடைய பேர் வருது. அந்த குழந்தைய வந்து மெஸ்ஸி குளிப்பாட்டுறாரு, விளையாடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. இது வந்து 20 இயர்ஸ் 19 இயர்ஸ் முன்னாடி. அப்போ 5 மாத குழந்தை. இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறமா நாளடைவில் ஃபுட்பால் பிளேயராக வருது. வளர்ந்ததுக்கப்புறமா ஃபுட்பால் பிளேயராக வளர்ந்து ஸ்பெயின் நாட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை விளையாடுறாங்க. நேஷ்னல் டீம் செலக்ட் ஆகிறாங்க. வேர்ல்டு கப்பில் விளையாடுறாங்க. அப்புறம் 2026 வேர்ல்டு கப்பில் ஸ்பெயின் நாட்டில் அந்த குழந்தை வந்து பிளேயராக வராங்க. அந்த பிளேயர் பேர் வந்து லமீன் யமால்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக விளாண்டுருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறது பேர் பெற்றுட்டாங்க. ஸோ அவங்க வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை மெஸ்ஸி அவர்களும் அந்த குழந்தையும் விளையாட போது வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ இது வந்து யாராலையும் வந்து ஜீரணிச்சிக்க முடியல. எப்படி இது கோயின்சிடென்ஸாக, எப்படி இவ்வளோ பெரிய மேஜிக் நடந்தது, 20 இயர்ஸ் அப்பார்ட்டு இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு. அந்த ஃபோட்டோஸு அதெல்லாம் வந்து பயங்கர வைரல். ஸோ அதை ஃபஸ்ட்டு பகிர்ந்துப்போம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து நிஜமாலுமே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். அது சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்டு. சூப்பரான ஒரு இயற்கையோடைய விளையாட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து முதல் செய்தி. ரெண்டாவது வந்து நான் என்ன காமிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த ஃபுட்பாலுடைய தாக்கம் மற்ற நாடுகள்லாம் வந்து ஃபுட்பாலோட தாக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிரிக்கெட் வந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட் பைத்தியமாக இருக்கிறாங்க. கிரிக்கெட் வந்து ஒரு ரிலீஜன்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதை விட பல மடங்கு பெருசாக இருக்குது ஃபுட்பாலோடைய தாக்கம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து, அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஹவுஸ், ஒரு பெரிய நியூஸ் சேனல். அந்த நியூஸ் சேனல் இருக்க எல்லாரும் சேர்ந்து மேட்ச் பார்க்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அர்ஜென்டினா 1 டவுன், அதாவது இங்கிலாந்து ஒரு கோல் எடுத்துடுறாங்க, அர்ஜென்டினா இந்த கோல் எடுக்கல. அப்போ வந்து அந்த ஹால் அப்படி அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறமா அர்ஜென்டினா 1-on-1 ஒரு கோல் சொல்லி ஈக்குவலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அர்ஜென்டினா 2வது கோல் போட்டு வின் பண்ணிடுறாங்க. இந்த நடவடிக்கையை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வீடியோவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு அவங்க இன்வால்வாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் கத்தி கூச்சல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு தெரியுது. கிரிக்கெட்டை விட பல மடங்கு வந்து அதிகமாக இம்பேக்ட் இருக்குங்கிற அந்த ஒரு வீடியோ பார்த்தா ஒரு உணர்வு கிடைக்குது. அந்த ஒரு நிமிஷம் வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். மூணாவது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங் வீடியோ. இதே அர்ஜென்டினா மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவரோட குழந்தைக்கு அந்த மேட்சை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த குழந்தைக்கு வந்து கண்ணு தெரியல. அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தையோட விரலை எடுத்து வச்சு போர்டில் மெஸ்ஸி எங்கெல்லாம் போகிறார், அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எங்கெல்லாம் போகிறாங்கன்னு அந்த போர்டில் குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்த்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கோல் போடுறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை சந்தோஷப்படுது. ஸோ பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த வீடியோ. எனக்கு வந்து மகாபாரதத்தில் போரை வந்து விளக்குவார்ல
திருதராஷ்டிரன் கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து சோகம், பட் இருந்தாலும் போர் தானே, இதுவும் கேமும் கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தானே, ஒரு போட்டி தானே. அதில் அவர் காமிக்கிறாரு, அந்த குழந்தை சந்தோஷப்பட்டது. அதை பார்க்கும்போது ஒரு நெகிழ்ச்சி ஒன்று. இன்னொன்று, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்ததை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. சார் ரொம்ப ஃபிலாசபிக்கிற போவேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். Messi اینجا یه نفر دریبل میکنه مطلق عقب پشت محوطه شوت این اسمه راست میلاده پشت محوطه شوت به تیرک دروازه مسی یه نفر دریبل میکنه سانتری دروازه நாலாவது வந்து ரொம்ப வைரலான இன்னொரு சம்பவம் வந்து, அந்த மேட்ச்சில் 100 வயசு தாண்டின ஒரு பாட்டி, அர்ஜென்டினா ஃபேன், அவங்க கலந்துகிட்டு இருந்துக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லா வேர்ல்டு கப்பையும் நான் வந்து பார்த்துட்டேன், இது வரைக்கும் நடந்த எல்லா வேர்ல்டு கப் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மெஸ்ஸி அவர்கள் அவருடைய டிஷர்ட்டை வந்து பரிசீலிக்கிறதா அந்த வீடியோவும் எல்லாருக்கும் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. Today is a special day. Messi was really happy to see me. They put me on the TV. There he is pointing at me in the stands. You're my hero. Messi had this jersey delivered to me. I even got a standing ovation at the game. Great day. இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை வேர்ல்டு கப் ஃபைனல் ஆடுறதை பார்த்தோம். இன்னொரு குழந்தை வந்து வேர்ல்டு கப் பார்க்குறத அவங்க அப்பா சொல்லி கொடுத்து பார்க்குறத பார்க்குறோம். இப்போ 100 வயசு பாட்டி. ஸோ இந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்க ஒரு ஈவெண்ட்டு. அதில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சா அந்த வீடியோ நோக்கம். நீங்கள் நினைக்கிற இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி சந்திக்கிறேன். வணக்கம்.